இரக்கம் காட்ட வேண்டும். நமக்கு தெரிஞ்ச வைக்கப்புறம் எல்லாம் விட வேண்டியதான். நமக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. பிறருக்காக தன்னை இழக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் அன்பை பற்றி தெரியாமல் தான் அப்படியே வாழ்ந்துருக்கிறீங்களோ? அன்பனா என்னது இல்லை, அன்பனா என்னன்னு சொல்லலாம். என் மனைவி மீது அன்பாக இருக்கிறேன், இல்லை சும்மா சொல்லுவோம் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன இருக்கணும் கணவன்கிட்ட? எதுங்க சொல்கிற ஒருத்தர் பொறுமையும் நிதானமும் இல்லை, ஃபுல் ஸ்டாப் வைங்க, கம்மா தான் வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க. பாசம் இருக்க வேண்டும். சொல்லுங்க. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். பாருங்க, இது இருந்தால் தான் சகிப்புத்தன்மை, இருந்தால் தான் அன்பு. என்ன அவனு டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்ம சகிச்சுன்னு போனோம். வேற என்னது? அன்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்றதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இருக்க வேண்டும், அன்பிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை வழியாக, இறைவார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் வழியாக இது கூட அன்பு, இதெல்லாம் இருந்தால்தான் அன்பு என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பை பற்றி நீங்கள் சொன்ன டெஃபினிஷன் இதெல்லாம் சரியாக இருந்தாலும் இன்னைக்கு இறைவார்த்தை அன்பை பற்றி சொல்லுகிறது. அந்த குவாலிட்டி, அந்த பண்புகள், அந்த காரியங்கள் நம்முடைய அன்புக்குள்ளே இருக்கா, அல்லது நம்ம அன்பு இதிலிருந்து மாறுபட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சில சிந்தனைகளை நாம் சிந்தித்து இந்த மறையுரை நாம் நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதலில் ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அதோடு ஸ்டாப் பண்ணிக்கல, அதோடு முடிச்சுக்கல. அடுத்த வாக்கியத்தை சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். எப்படிப்பட்ட அன்பு? இப்போ நாம் சொன்னோமே, இரக்கம் காட்டணும், சகிச்சணும், டார்ச்சர் பண்ணுறாங்க, சகிச்சணும், பொறுமையாக இருக்கணும், உதவி செய்யணும், இதெல்லாம் மனித அன்புகள். ஆனால் இயேசு இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வைக்கல. அடுத்த வாக்கியத்தை தொடங்குகிறார், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படி வருது. லேவியர் புத்தகம் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இது பழைய கட்டளை தான், பழைய கட்டளை. ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன். புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இது எங்க புதுசு இருக்கு? பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாங்க, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு பழைய கட்டளையே இருக்கு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன். அப்ப பழைய கட்டளைக்கும் புதிய கட்டளைக்கு என்ன வித்தியாசம்? நான் உங்களை அன்பு செய்வது போல. வெரி குட். இயேசு அங்கதான் புதிய கட்டளை கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய கட்டளை. அப்போ இயேசுனுடைய அன்புல என்ன புதுசு இருக்கு? இயேசு சொல்லக்கூடிய அன்புல அல்லது இயேசு செய்த அன்புல என்ன புதியது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம சில சமயத்துல அந்த இயேசுனுடைய அன்பை போல நாம் அடுத்தவர்களை அன்பு செய்யவில்லை. இயேசுனுடைய அன்பு போல அல்லது இயேசு செய்த அன்பை போல, இயேசு வெளிப்படுத்திய அன்பை போல நம்முடைய அன்பு இல்லை. அதனால தான் இயேசு என்ன சொல்றாரு, புதிய கட்டளையை கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றார். அப்ப இயேசுனுடைய அன்புக்குள் செல்வோம். பிரியமானவர்களே, இயேசுனுடைய அன்புக்குள்ள அல்லது அன்பு, உண்மையான அன்புக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு 3 குணங்கள், இயேசுவிடம் இருந்த 3 குணங்கள். அவர்கிட்ட நிறைய குணங்கள் இருந்தது. இன்னைக்கு அன்பை வைத்து பார்க்கிற போது 3 குணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் குணம், அன்புக்குள் என்ன இருக்கும் என்றால் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையை கொடுக்கணும். அன்பு எங்கே இருக்கோ அங்கே நம்பிக்கை. நான் இறை நம்பிக்கை பத்தி பேசல, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய, வாழ்க்கையில வாழ முடியுமா
என்று ஏங்கி தவிக்கக்கூடிய, இனிமே என் வாழ்க்கையே கிடையாது, இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கக்கூடிய அந்த இடத்துல அன்பு செய்யக்கூடியவர் இருந்தால் அவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா நம்பிக்கையை கொடுப்பார். அப்ப அன்பு செய்கிறவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன அதிகமாக இருக்கும் என்றால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கும். பல சமயத்தில் குடும்பங்களில் வாழ முடியல, இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, நம்பிக்கை குறைந்து போய் இருப்பதுக்கு என்ன காரணம் என்றால் இயேசு சொல்லக்கூடிய அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் இல்லை. அதனால்தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தில் இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அன்பு எங்க வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், பவுலடியார், பர்னபாஸ் இவர்கள் 3 இடத்துக்கு செல்கிறார்கள். சிசிலியா, பெம்பிலியா, கொரிந்து நாட்டுக்கு செல்கிறார்கள், அந்தியோக்கு செல்கிறார்கள். 3 இடங்களுக்கு. அந்த 3 இடங்களுக்கு அவர்கள் சென்று ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே அவங்க நற்செய்தி அறிவித்து அவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டு மீண்டும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள், அதே இடத்துக்கு வருகிறார்கள். அப்ப அங்க பார்க்கிற போது இந்த 3 இடங்களிலே ஞானஸ்தானம் வாங்கிய, திருமுழுக்கு வாங்கிய இவர்கள் அங்கே துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இருப்பதனால் அந்த நம்பிக்கையிலே குறைந்து போயிருந்தார்கள். கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலே அவர்கள் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்தார்கள். துன்பங்கள் நிறைய வந்தது, கஷ்டங்கள் நிறைய வந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் கஷ்டங்கள் வந்ததுனால அவர்கள் அந்த நம்பிக்கையிலே குன்றி போயிருந்தார்கள். இப்போது பர்னபாவும் பவுலடியார் வருகிறார்கள். அங்கே துன்பங்கள் மத்தியிலே மக்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு மீண்டும் நற்செய்தி அறிவித்து இன்னைக்கு வாசம் வருது, அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினார்கள். குழந்தைக்கு என்ன ஊட்டுகிறோம்? உணவு ஊட்டுகிறோம், ஊட்டுதல். அவர்கள் நம்பிக்கை ஊட்டினார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கும் முதல் வாசகத்தில் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். வாழ முடியும், துன்பங்கள் மத்தியிலும் வாழ முடியும், கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுப்பவர்களாக அன்பு இருக்கிறார்கள். நீ கேடு கேட்டு போ, அதுவும் பிரச்சனை, உன்னுடைய துன்பம் என்று அகன்று போக மாட்டார்கள், கரட்டி விட மாட்டாங்க. இன்னைக்கு இயேசு கூட என்ன சொல்லுகிறார்? அவர் பாடுபடுவதற்கு முன்னாடி வரக்கூடிய வாசகம் இது. நம்ம யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரம் நல்ல ஆயன். அதான் போன வாரம் நாம படித்தோம், நல்ல ஆயன். அதுக்கடுத்து 11ஆம் அதிகாரம் இயேசு லாசரை உயிர்ப்பிக்கிற நிகழ்வு வரும். 11ஆம் அதிகாரத்தில் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இயேசு லாசரை உயிர்ப்பிக்கிற நிகழ்வு வரும். 12வது ஆண்டவர் இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு செல்வார். அங்கே அந்த பெண் ஆண்டவர் இயேசுடைய பாதங்களை கழுவுகிற நிகழ்வு வரும். 12 முடிஞ்சிடும். 13வது அதிகாரம் தான் இங்கே. இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதும் நற்கருணையை ஏற்படுத்துகிற நிகழ்வு. அந்த இடத்திலே தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அவர் பாடுபட போகிறார், நான் உங்களை விட்டு போக போகிறேன், நீங்கள் இனிமேல் தனியாக இருப்பீங்க, அதனால நீங்க சிதறடிக்கப்பட்டு அங்கங்க ஓடிடாதீங்க. நான் இல்லாத சமயத்திலும் நீங்க எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். நான் பாடுபடுகிற போது, நான் உங்களை விட்டு பிரிகிற போது நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்னா இருங்க, ஒருத்தர் அன்பு செய்யுங்க என்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எங்க அன்பு இருக்கோ அங்க நம்ம நம்பிக்கையை கொடுப்போம். வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கொடுப்போம். நம்பிக்கை கெடுக்க மாட்டோம், அவ நம்பிக்கையை கொடுக்க மாட்டோம். உன்னால் முடியாதுடா, நீ எல்லாம் லாக்கி இல்லை, நீ எல்லாம் தண்டம், நீ எல்லாம் பிரோஜனமே கிடையாது, யூ ஆர் வேஸ்ட், அட்டர்லி வேஸ்ட். நம்பிக்கை அன்பு உள்ளவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை. நம்பிக்கையை கொடுப்பது அன்பு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இது ரொம்ப அவசியம், தேவைப்படுகிறது. நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா வேண்டும், கணவனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனைவி வேண்டும், மனைவிக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கணவன் வேண்டும், அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கை குன்றி போனால் வாழ்க்கை குன்றி போகும்.
நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் வாழ முடியாது. ஆக இன்றைக்கு முதல் வாசகம் நற்செய்தியில் அவங்க என்ன சொல்லுது? இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல. அப்ப அந்த அன்பு செய்வதிலே இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் உன்னை அன்பு செய்வதனால் நான் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன். பர்னபாவும் பவுலடியாரும் அந்த 3 நகரங்கள், அந்தியோக்கு, பம்பிலியா, இந்த 3 நகரங்களுக்கு செல்கிற போது அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மக்களை அவர்கள் அன்பு செய்தாங்க. பிரியமானவர்களே, உங்க பசங்களை நீங்க அன்பு செய்றீங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் குலைத்து விடக்கூடாது. உங்களுடைய கணவனை மனைவி அன்பு செய்கிறீர்கள், அவங்களுடைய நம்பிக்கை குலைக்கிற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஸோ நம்பிக்கை கொடுப்பது அன்பின் முதல் தன்மை. நான் மீண்டும் சொல்லி, இறை நம்பிக்கை மட்டுமல்ல, வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கொடுப்பது கூட அன்பின் தன்மை. 2வது, நீங்க ஏற்கனவே இந்த பதில சொன்னீங்க, நம்பிக்கை என்பது சாக்ரிஃபைஸ். நான் அந்த கருத்து உண்மையாக இருந்தாலும், அந்த கருத்து இன்னைக்கு முதல் வாசல் வந்தாலும், நான் இன்னொரு கருத்துக்கு சொல்கிறேன். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு 2வது வாசகத்துல திருவெளிப்பாடு ஆகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படித்திருக்கிறோம். என்ன படித்தோம்? ஆண்டவருடைய உறைவிடம் மனித நடுவே உள்ளது. ஆண்டவர் எங்க இருக்காராம்? மனுஷ நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் விண்ணகத்திலே மோட்சத்தில் இருந்து கொண்டு நம்மை பார்க்கிற கடவுள் அல்ல, மோட்சத்தில் இருக்கிறார். ஆனால் அங்கே இருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற கடவுள் அல்ல, வேடிக்கை பார்க்கிற கடவுள் அல்ல. மோட்சத்தில் நான் உன்னை பார்க்கிறேன், எங்க போற, என்ன செய்யற, ஏது பண்ற என்று பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல. மாறாக கடவுளுடைய உறைவிடம் மனித உறைவிடம் அது தங்கி இருப்பது. கடவுள் எங்க தங்கி இருக்காராம்? பவுலடிய சொல்கிறார், அன்பே கடவுள். புரியுங்களா? அன்புதான் கடவுள். நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். பிரியமானங்களே, கடவுளுடைய உறைவிடம் மனித நடுவே உள்ளது. அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அப்ப அந்த அன்பு எங்க இருக்கணும்? அந்த அன்பு எங்க இருக்கணும்? மனித நடுவே இருக்க வேண்டும். அன்பு எங்கே மனித நடுவே இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய உறைவிடம் இருக்கு. அன்பு இல்லாத இடத்துல, அன்பு இல்லாத வீட்டில் கடவுள் இல்லை. அப்போ திருவெளிப்பாடு புத்தகத்தினுடைய ஆசிரியர் யோவான் சொல்றாரு, கடவுளுடைய உறைவிடம் மனித நடுவே உள்ளது. அது பின்பாக வரக்கூடிய வார்த்தைகள், அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சாவு இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுது. அப்படியே படிச்சனா படிங்க ஜெனிஃபர், அப்படியே அந்த வார்த்தை. உண்மைதான் தேடுறீங்களா? எழுந்து மைக்கில் படிங்க. அவருடைய கண்ணீர் எல்லாம் மைக்கில் படிங்க. அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். எப்போ அப்படின்னா, கடவுளுடைய உறைவிடம் மனித நடுவே இருக்கிற கடவுள் உங்க கூட இருந்தார், உங்க வீட்டில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார் என்றால் அந்த கடவுள் என்ன செய்வாராம்? உங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, துயரம் இராது, அழுகை இராது, அழுகை இராது, துன்பம் இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம், இதெல்லாம் முன்னாடி இருக்கு, இதெல்லாம் முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. தொடர்ந்து, அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், அப்போது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன், இதோ நான் அனைத்தையும் புதியதாய் ஆக்குவேன். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அன்பு உங்க வீட்டில் இருந்துச்சு, கடவுளுடைய அன்பு உங்க குடும்பத்தில் இருக்கு, கடவுளுடைய அன்பு நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா நம்முடைய கண்ணீர், கவலை, வேதனை, சாவு, துயரம், துன்பம் எல்லாம் மறைந்து விட்டு என்ன இருக்குமாம்? புதியன இருக்கும். அதான் மகிழ்ச்சி, அதான் சந்தோஷம். பிரியமானவர்களே, அன்பு எங்கே இருக்கோ அவங்க, அந்த இடத்துல இருக்கவங்க அடுத்தவங்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்க மாட்டாங்க, கண்ணீரை துடைப்பவர்களாக இருப்பார்கள் ஒழிய அங்கே சாவையோ துன்பத்தையோ துயரத்தையோ வரவைப்பவர்களாக அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, நாம சொல்லிக்கோ, என் கணவனை நான் அன்பு செய்கிறேன், என் மனைவியை நான் அன்பு செய்கிறேன், என் பிள்ளைகளை அன்பு செய்கிறேன், என் ஃப்ரெண்டை நான் அன்பு செய்கிறேன், எனக்கு தெரிந்தவள் அன்பு செய்கிறேன். ஆனால் எத்தனை வாட்டி அழ வைக்கிறோம்? எத்தனை வாட்டி அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறோம்? சில சமயத்தில் ஆண்கள் அழ மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ள எத்தனை தடவை அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ அன்பு கண்ணீரை வரவழைக்காது, துயரத்தை வர வைக்காது, மாறாக அந்த துயரத்தை போக்கும், அந்த துன்பத்தை போக்கும். இப்போ அன்பின் தன்மை என்னவென்றால், அன்பு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், துயரத்தை கொடுக்காது, காயத்தை கொடுக்க. இறுதியாக இன்றைய சிந்தனைக்கு, இப்போ முதல்ல அன்பு என்ன செய்யும்? ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுக்கும், வாழ முடியும் நம்பிக்கையை கொடுக்கணும். ரெண்டாவது, அன்பு என்ன செய்யும்? மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், சந்தோஷத்தை தான் கொடுக்கும். மூன்றாவது, இது பைபிள் இருந்து இல்லை, பிராக்டிக்கலாக நாம் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அன்பு என்பது அட்டாச்மெண்ட் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அட்டாச்மெண்ட் அல்லது அட்ராக்ஷன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நான் ஒரு பையன் ஒரு பொண்ணை அன்பு செய்கிறான், ஒரு பெண்ணை அன்பு செய்கிறான், அல்லது ஒரு பெண் ஒரு பையனை அன்பு செய்யுது அப்படின்னா, அந்த அன்பு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க கூடவே இருக்கணும், அவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட மட்டும்தான் பேச வேண்டும், இருக்க வேண்டும். இது பியூர் லவ் கிடையாது, இது உண்மையான அன்பு கிடையாது, ட்ரூ லவ் கிடையாது. இட் இஸ் அட்டாச்மெண்ட். இது ஒரு அட்ராக்ஷன். அவங்க என்னோடு இருக்க வேண்டும் என்பது. அவங்க வெளியே போனால் கவலை வந்து விடுகிறது, அவங்க பேசாமல் போனால் கவலை வந்து விடுகிறது, அவங்க மற்றவர்களோடு பேசினால் கவலை விடுகிறது. இதெல்லாம் உண்மையான அன்பாக இருக்காது. இது இன்ஃபாக்சுவேஷன். இது ஒரு வெளிப்புற அன்பாக, தூய்மையான அன்பாக இல்லை. இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனை இதுதான். எனக்குரியவர்கள் என்னோடு இருக்க வேண்டும், அவங்க எனக்கு மட்டும்தான், அவங்க எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அவங்க எனக்கு மகிழ்ச்சி படுத்தணும், அவங்கள என்னை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி எனக்கு தேவை இருந்தாலும் அவங்க செய்யணும். அதுதான் அன்பு அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்ல புரியுங்களா? அன்பு என்பதை இன்னைக்கு எப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும், அவர்கள் என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்கள் என் கூட பேச வேண்டும். இதில் எங்க அன்பு இருக்கு? அவங்க எனக்கு செய்யணும், அவங்க என் கூட இருக்கணும், அவங்க என்னை மகிழ்ச்சிப்படுத்தணும். இது அன்பு அல்ல, இது ஒரு சுயநலம். அப்ப அன்பு என்பது என்ன? பியூர் அன்பு என்பது, நான் அவர்கள் என்னோடு இருக்கிற போது என்னிடம் இருந்து அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்னோடு இருக்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது என்னுடைய இருப்பு, நான் அவளோடு இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். இதில் சுயநலம் கிடையாது. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அன்பு என்பது அடுத்தவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, நான் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் அன்பு. அப்போ இட் இஸ் நாட் அட்ராக்ஷன், இட் இஸ் எ கைண்ட்னஸ். அன்பு என்பது இரக்கம். சொன்னீங்க, இரக்கம். அவர்கள் மீது நான் இரக்கத்தோடு கருணையோடு இருப்பதுதான் அன்பு. அப்போ மூன்றாவது செய்தி என்னன்னா, அன்புக்குள்ள சுயநலம் மிக்ஸ் ஆயிடுது, சுயநலம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சில சமயத்தில் இதுதான் அன்பு நினைக்கிறோம். அவங்க என் கூட பேசுறது தான் அன்பு, அவங்க என்னோடு இருப்பது தான் அன்பு, அவர்கள் எனக்கு மட்டும்தான் என்று நினைப்பது அன்பு அல்ல. அவர்கள் என்னை சந்தோஷப்படுத்தணும் எதிர்பார்ப்பு அல்ல. மாறாக அன்பு என்பது நான் அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அடுத்தவர் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது. இது சில சமயத்தில் ஒரு வாலிப பருவத்தில் என் பெரியவங்க மத்தியிலும் கூட இந்த ஒரு விதமான அன்பை பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் கெட்டிங், ரிசீவிங், பட் இட் இஸ் ஷேரிங், இட் இஸ் கிவிங், கொடுப்பது. ஆக இந்த மூன்று காரியங்களை நாம் நினைப்போம். இயேசு கூட எப்பயுமே தனக்காக வச்சுக்கல எதுவுமே. சீடர்கள் என்னோடு இருக்கணும் இல்லை, போங்க 2 பேர் போங்க, போயிட்டு நற்செய்தி அறிவிங்க போங்க. இயேசு எதுவுமே தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவர் எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும், என் கூட இருந்தால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். உணவு கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், போதனைகளை கொடுக்கிறார். அதுதான் அன்பு, கொடுப்பது தான் அன்பு. ஆக கொடுக்கும் இடத்தில், அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல கொடுப்பது நடக்கும். அத்தகைய அன்பு நம்முடைய அன்பாக இருக்கிறது என்று சிந்திப்போம்.